வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சாருலதா. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். ஒரு நாளும் இல்லாத திருநாளா சாருமதி ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு இப்படி ஒரு குழப்பம் வரும்னு அவ கனவுல கூட நினைச்சதில்ல. ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் அவளை பொண்ணு பார்க்க வந்த அகத்தியனை அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லலாமா வேண்டாமான்ற குழப்பத்திலேயே அவ மூழ்கி போயிருந்தா. அகத்தியன் ஒரு பிரபல பத்திரிகையில நிருபரா வேலை பார்க்கறான். அவனோட அப்பா பேரு கோதண்டராமன். ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு. அம்மா வைதேகி இல்லத்தரசி. பெரிய பணக்கார குடும்பம் இல்லைனாலும் கடன் பிரச்சனை இல்லாம வசதியா வாழ்ற அளவுக்கு பணம் உள்ள குடும்பம். இன்னைக்கு சாயந்தரம் சாருமதிய பெண் பார்க்க வர்றதா 2 நாட்களுக்கு முன்னாடியே தரகர் பொன்னம்பலம் மூலம் கோதண்டராமன் சொல்லி அனுப்பியிருந்தாரு. அதனால சாருமதியோட வீடு அன்னைக்கு திருவிழா மாதிரி அவ்வளவு ஜே ஜே ஜேன்னு இருந்தது. சாருமதி நல்ல சிவப்பு, இயற்கையிலேயே அவ ரொம்ப அழகு. அவ அழக பார்த்து வியக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த அழகுல மயங்கி இந்த விளக்க சுத்தி சுத்தி வருமே விட்டில் பூச்சி, அது மாதிரி அவ வேலைக்கு போகும்போது அவளை சுத்தி எப்பவும் வாலிபர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அவளுக்கு பாடிகார்டா பல வாலிபர்கள் சம்பளம் இல்லாம வேலை பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அந்த வாலிபர் கூட்டத்துல பல ரகம் உண்டுங்க. சில பேரு பாக்குறதோட சரி, சில பேரு தைரியமா வந்து பேசுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நாம நண்பர்களா இருப்போமா அப்படின்னு துணிஞ்சு கேட்பாங்க. அதாவது முதல்ல நட்புல ஆரம்பிக்கிறாங்களாம், அப்புறம் லவ் பண்ணலாமா அப்படின்ற திட்டத்துல அப்படி கேட்பாங்க. இன்னும் சில பேரு தேங்காய் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவங்க லவ்வ துணிஞ்சு சொல்லிருவாங்க. ஆனா சாருமதி யாருகிட்டயும் அவ மனச பறிகொடுத்ததே இல்ல. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. சாருமதி பிஎட் படிச்சு முடிச்சு ஒரு தனியார் பள்ளியில மேக்ஸ் டீச்சரா வேலை பாக்குறா. அவளுக்கு பிடிச்சது 2 விஷயம்தான், ஒன்னு படிப்பு, இன்னொன்னு மியூசிக். அதனால வீணை வாசிக்க கத்துக்கிட்டா. சாருமதியோட அப்பா பேரு கோபாலகிருஷ்ணன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. அம்மா ருக்மணி. ருக்மணி மெஸ் அப்படின்ற பேர்ல ஒரு சின்ன மெஸ் ஒண்ண நடத்திட்டு வரா. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ருக்மணியோட கைப்பக்குவம் தான் தேவாமிர்தம். அவங்களுக்கு மதிய உணவு ருக்மணி மெஸ்ல இருந்து தான் போகும். அது போக இந்த கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆர்டர் பேர்ல உணவு செஞ்சு கொடுப்பா. சாருமதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தரகர் பொன்னம்பலம் சொன்னதும் ருக்மணிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதனால காலையில பள்ளிக்கூடத்துக்கு அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்த சாருமதி கிட்ட ருக்மணி சொன்னா, நாளைக்கு சாயந்தரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அதனால இன்னைக்கு வரும்போதே ஸ்கூல்ல லீவ் சொல்லிட்டு வந்துரு. காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிம்மா, பதட்டப்படாத. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கு என்னடி தெரியும்? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொல்றாங்க? அதுலயும் பொண்ணை பெத்தவங்க நிலைமைய பத்தி கேட்கவே வேண்டாம். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அதுக்கு கல்யாணம் பண்ணும்போதுதான் என் டென்ஷன் உனக்கு புரியும் அப்படின்னு மூச்சு விடாம பதட்டமா பேசின அம்மாவோட கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு சாருமதி சொன்னா, பி கூல்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையில இருந்த மதிய சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு சாருமதி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனா. அவளோட அன்புல நெகிழ்ந்து போய் அவ நடந்து போற அழக பாத்துக்கிட்டே இருந்தா ருக்மணி. என் கண்ணே பற்றும், சாயந்தரம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் சுத்தி போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா ருக்மணி. மறுநாள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்களுக்கு மதிய உணவை செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் சாயந்தரம் பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்க பலகாரம் செய்ய ஆரம்பிச்சா ருக்மணி. சாருமதியும் ஹெல்ப் பண்ணா. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அகத்தியன் ஃபேமிலி வந்தாங்க. அவங்கள வரவேற்று உபசரிச்சாங்க கோபாலகிருஷ்ணனும் ருக்மணியும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டார பார்த்து கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு, என் பொண்ணுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், நல்லா வீணை வாசிப்பா அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் அகத்தியனோட அப்பா கோதண்டராமன் ஆச்சரியமா கேட்டாரு, அப்படியா? டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே வீணையும் கத்துக்கிட்டாளா? பரவாயில்லையே. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்க பொண்ணுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுங்க. ஆமா, என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், அதனால சொல்றேன். சுறுசுறுப்புல என் மக தேனி மாதிரி, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னாதான் அமைதியா படுத்திருப்பா, இல்லைன்னா எப்பவும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் அகத்தியனோட அம்மா வைதேகி சொன்னா, ஏற்கனவே உங்க பொண்ண பாக்குற ஆவலதான் இருக்கும், இப்போ நீங்க வேற அவளை பத்தி சொல்லி எங்க ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டீங்க. கொஞ்சம் சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு வைதேகி சொன்னதும் ருக்மணிய பார்த்து கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு, சாருவ கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் வைதேகி உள்ள போனா. சாருமதிய கூட்டிட்டு வந்தா.
ஆடம்பரம் இல்லாத எளிமையான அலங்காரம். தங்க பதும நடந்து வர மாதிரி வந்தா. பெண் பாக்குற படலம், அதனால ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லாம கம்பீரமா நடந்து வந்தா. எந்த பயமும் இல்ல, தயக்கமும் இல்ல. மாப்பிள்ளை வீட்டாருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்தா. அகத்தியன் ஃபேமிலிக்கு சாருமதிய ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை பிடிக்கலைன்னு யாராவது சொன்னா அவங்க கண்ணுல ஏதோ குறைன்னு தானே அர்த்தம். மத்தவங்க கவனிக்காத நேரத்துல சாருமதி மாப்பிள்ள அகத்தியனை நிமிந்து பார்த்தா. அகத்தியன் பார்க்க லட்சணமா இருந்தான். அவன் கண்கள் துரு துருன்னு இருந்தது. அப்புறம் லேசா சிரிச்சிட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டா. கோபாலகிருஷ்ணன் ருக்மணிய பார்த்து சொன்னாரு, முதல்ல காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்க, அப்புறமா சாருவ வீணை வாசிக்க சொல்லலாம் அப்படின்னாரு. சரின்னு ருக்மணி உள்ள போனா. ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் காஃபின்னு எல்லாத்தையும் எடுத்து வந்தா. அவ கூட ஒரு பொண்ணு வந்தா. எளிமையான உடையில அழகு ஓவியமா இருந்தா. அவளை பார்த்ததும் அகத்தியனுக்கு பிரமிப்பா இருந்தது. அவளும் அவனை பார்த்தா. அவளும் ஒரு செகண்ட் அப்படியே ஆச்சரியத்துல சில மாதிரி நின்னுட்டா. அவனை பார்த்து சிரிச்சா. அது வரைக்கும் கடமைக்கேன்னு உட்கார்ந்திருந்த அகத்தியனோட உள்ளத்துல இப்போ ஒரு இனம் புரியாத உணர்வு உண்டாச்சு. அவன் முகத்துல தெரிஞ்ச புன்னகையால அவனோட வசீகரம் இன்னும் கூடிருச்சு. அப்புறம் எல்லா உணவுகளையும் வச்சுட்டு வேகமா உள்ள போயிட்டா அந்த பொண்ணு. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் சாருமதிய பார்த்து சொன்னாரு, அம்மாடி சாரு, போய் உன் வீணையை எடுத்துக்கிட்டு வந்து வாசிடா அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் கோதண்டராமன் சொன்னாரு, ஆமாமா, வயித்துக்கு உணவு கொடுத்துட்டீங்க, இப்போ செவிக்கு விருந்தே குடுமா அப்படின்னு கோதண்டராமன் சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே சாருமதி எந்திரிச்சா. அவ ரூம்குள்ள போனா. அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த பொண்ணையும் கூட கூட்டிக்கிட்டு வீணையும் எடுத்துக்கிட்டு வந்தா சாருமதி. அப்போ சாருமதியோட அம்மா ருக்மணி சொன்னா, இவ சாருவோட ஃப்ரெண்டு, பேரு லதா. மாப்பிள்ள மாதிரி இவளும் பத்திரிக்கையில தான் வேலை பாக்குறா. சாருவ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் சாருவுக்கு துணைக்கு வந்திருக்கா அப்படின்னு ருக்மணி சொன்ன பிறகுதான் அகத்தியனுக்கு புரிஞ்சுது லதா சாருமதியோட ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் சாருமதி வீணை வாசிக்க ஆரம்பிச்சா. அவ பக்கத்துல லதா உட்கார்ந்துகிட்டா. அடிக்கடி லதாவும் அகத்தியனும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அகத்தியனை பார்த்ததுல இருந்து லதாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. இந்த கிராமத்துல ஒத்தடி பாதை இருக்கும்ல, அதுல பழக்கம் இல்லாதவங்க நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டு தடுமாறி செஞ்சா லதா. அவளோட புடவை முந்தானையில 1000 தடவையாவது முடிச்சு போட்டு அவுத்திருப்பா. அகத்தியன் லதாவோட நடவடிக்கைகளை சாருமதி கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அவளுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம அமைதியா இருந்தா. அப்போ கோதண்டராமன் சொன்னாரு, அப்போ சரி கோபாலகிருஷ்ணன், நாங்க கிளம்புறோம். எங்க வீட்ல எல்லாரும் கலந்து பேசிட்டு தரகர் பொன்னம்பலத்துக்கிட்ட தகவல் சொல்லி விடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சாரு. கோபாலகிருஷ்ணனும் சரின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அகத்தியன் ஃபேமிலி மன நிறைவோட அங்க இருந்து கிளம்புனாங்க. அகத்தியனை தவிர. அதே மாதிரி இங்க லதாவுக்கு இருப்பு கொள்ளல. ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்தது. அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அதனால ருக்மணி கிட்ட சொன்னா, அம்மா, நான் கிளம்புறேன். என்னடி அவசரம், கொஞ்ச நேரம் இரு, நான் பலகாரம் தரேன், போய் உங்க வீட்ல குடு. சாருவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நீ இங்க வந்து தங்கிரு. எனக்கு கூட மாட வேலை செய்ய உதவியா இருக்கும். கண்டிப்பாமா, நான் வரேன். இப்போ நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு லதா சொன்னதும் சாருமதி அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு கேட்டா, நாளைக்கு பத்திரிக்கை ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா லதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரு. இப்போ சரியா வேலைக்கு போனாதான் உன் கல்யாணத்தப்போ லீவ் எடுக்க முடியும். அவ்வளவுதானே, கொஞ்ச நேரம் இரு, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நானே உன்னை கொண்டு வந்து உங்க வீட்ல விடுறேன். இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லி அவளை அவளோட ரூம்குள்ள கூட்டிட்டு போனா சாருமதி. அவளை மெத்தையில உட்கார சொன்னா. தயக்கத்தோட தலை குனிஞ்சபடி லதா உட்கார்ந்தா. அவ பக்கத்துல சாருமதி உட்கார்ந்தா. அவ தோள தொட்டா. லதா நிமிந்து பார்த்தா. அந்த கண்கள்ல ஒரு பதட்டம், குழப்பம், பயம் எல்லாம் தெரிஞ்சுது. அவ இதய துடிப்பு வெளியில கேட்டுது. அவ கழுத்துல வியர்வை வடிஞ்சுது. அவ எச்சில் விழுங்குறது அவளோட சங்கு கழுத்துல தெளிவா தெரிஞ்சுது. அவளை பார்த்து சாருமதி கேட்டா, உனக்கு அகத்தியனை தெரியுமா அப்படின்னு சாருமதி கேட்டதும் துடிச்சுக்கிட்டு இருந்த அவளோட இதயம் தொண்டைக்குள்ள வந்து துடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கணம் பேசுற சக்தியே இழந்த மாதிரி இருந்துச்சு லதாவுக்கு. அப்புறம் திகைப்போட எந்திரிச்சா. அவ கைய பிடிச்சு அழுத்தி அவளை மறுபடியும் உட்கார வச்சா சாரு. அவகிட்ட மறுபடியும் கேட்டா, பயப்படாத லதா, சும்மா சொல்லு
அவரை உனக்கு தெரியுமா? அவரை நீ பாத்திருக்கியா? நான் ஏன் இத கேக்குறேன்னா, நீயும் பத்திரிக்கை துறையில வேலை பாக்குற, அவரும் பத்திரிக்கை துறையில வேலை பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவரை நீ பார்த்து சிரிச்சதையும் அவரு உன்னை பார்த்து சிரிச்சதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அடிக்கடி பாத்துக்கிட்டதையும் பார்த்தேன். அதனாலதான் கேக்குறேன், தயங்காம சொல்லு அப்படின்னு சாரு கேட்டதும் லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இனி சாரு கிட்ட எதையும் மறைக்க முடியாதுன்னு. இருந்தாலும் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு புரியாம தலகுனிஞ்சு அமைதியா உட்கார்ந்திருந்தா. ஏசி காத்தோட குளிர்ச்சியிலையும் அவளுக்கு வியர்த்து கொட்டுறத சாருமதி கவனிச்சா. இவ ஏன் இப்படி தயங்குறா? இதுல ஏதோ இருக்கு. அது என்னன்றத கண்டுபிடிச்சாதான் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லைனா தெரிஞ்சே பாலும் கிணத்துல விழுகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு முடிவெடுத்து மறுபடியும் சாருமதி லதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு கேட்டா, இங்க பாரு லதா, இது வாழ்க்கை பிரச்சனை. நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நாம முடிவெடுக்க முடியும். இல்லைனா எல்லாரோட வாழ்க்கையும் நரகமாயிடும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மைய சொல்லு. அவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு சாருமதி கேட்டதும் லதாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் சாருமதியோட கையில விழுந்து செதறிச்சு. அத பார்த்ததும் அவ தாடைய பிடிச்சு முகத்தை நிமிர்த்தினா சாருமதி. அவ கண்கள் கலங்கியிருந்தத பார்த்தா. பதறி போய் கேட்டா, என்னாச்சு லதா? தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சாருமதி கேட்டதும் லதா சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரபல சினிமா நடிகரை பேட்டி எடுக்கிறதுக்காக எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் வந்தாங்க. அதே பிரஸ் மீட்டுக்காக லதாவும் கிளம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவளோட சீனியர் நிருபர் தியாகராஜன் வேற சொந்த காரணத்துக்காக லீவ் எடுத்திருந்தாரு. அதனால முழு பொறுப்பும் அவகிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. முதல் முறையா சீனியர் இல்லாம இவ ஒரு பிரஸ் மீட்டுக்கு போறானா அது இதுதான். அந்த பயத்துல அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவசரத்துல அண்டாக்குள்ள கைய விட்டா கூட நாம தேடுறது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு முழுக்க லதாவுக்கு எல்லாம் தப்பு தப்பா நடந்துச்சு. பதட்டமா இருக்கிற அவளை பார்த்து அவ அம்மா சொன்னா, லதா, பதறாம பண்ணு. அவசரமா பண்ணா ஒருக்கா வேலைக்கு இருக்கா வேலை ஆகும். ஒழுங்கா பொறுமையா செய் அப்படின்னா. ஆனா அவளோட பேச்ச கவனிக்க லதாவுக்கு எங்க நேரம்? அவசரமா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வேகமா ஆபீஸுக்கு வந்தா. அங்க இவ வரதுக்கு முன்னாடியே இவளோட டீம் பிரஸ் மீட்டுக்கு கிளம்பிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம பஸ்ல கிளம்புனா. நல்ல கூட்டம், உட்கார கூட இடம் இல்ல. அதனால நின்னுகிட்டே டிராவல் பண்ணா. கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. லதா கிட்ட டிக்கெட்டுன்னு கேட்டதும் அவ தாம் போற இடத்த சொல்லி 500 நோட்டை நீட்டுனா. அவ்வளவுதான், கண்டக்டரு கொதிச்சு எழுந்துட்டாரு. ஏமா, நான் தான் அப்போதுல இருந்து கத்திக்கினே வரேன்ல, சில்லறை இல்ல, அதனால நீங்களே சில்லறையா கொடுங்கன்னு. நீங்க என்னடானா 10 டிக்கெட்டுக்கு 500 நீட்டுறீங்க அப்படின்னு வெடுக்குன்னு கத்துனாரு. ஏற்கனவே அவளுக்கு பதட்டமா இருக்கு. இப்ப கண்டக்டரும் இப்படி கத்துனதும் அவளுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. என்ன செய்யுதுன்னு யோசிக்க கூட அவ மூளை மறுத்துச்சு. அவளுக்கு எதை பத்தியும் சிந்திக்க நேரமில்ல. அவ சிந்தனை முழுக்க பிரஸ் மீட்லயே இருந்தது. சார், நீங்க சொன்னது எனக்கு தெரியாது, நான் இப்பதான் ஏறுனேன் அப்படின்னு சொல்ல கூட தோணாம அப்படியே நின்னா. இவ எப்போ ஏறுனான்னு கண்டக்டருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்க அவருக்கும் நேரம் கிடையாது. பாவம், என்ன செய்வாங்க? இந்த போட்டி மயமான உலகத்துல எந்திர மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற மக்கள்கள்ல இவங்களும் ஒருத்தர் தானே. அதனால மத்தவங்கள பத்தி சிந்திக்க அவங்களுக்கு நேரம் இல்ல. கண்டக்டர் விடாம கத்திக்கிட்டே இருந்தாரு. லதாவுக்கு உடம்பு படபடன்னு வந்தது. வரமுறை இல்லாம பல பேரு முன்னாடி தாங்கிட்ட கண்டக்டர் கத்தி பேசுறத அவளால சகிச்சுக்கவே முடியல. அவளுக்கு உடம்பெல்லாம் கூசுச்சு. கூனி குறுகி போய் நின்னா. இறங்கிடலாமா? அடுத்த பஸ் எப்ப வரும்னு தெரியலையே. பிரஸ் மீட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சே அப்படின்ற யோசனையில இருந்தா. என்னம்மா, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துனாரு கண்டக்டர். அணைய மீறி வெள்ளம் வர மாதிரி லதாவோட கண்கள்ல இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு. தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டு கர்ச்சிஃபால கண்ணீரை தொடச்சுக்கிட்டா. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, சார், ஏன் கோவப்படுறீங்க? பொறுமையா கேளுங்க அப்படின்னு அன்பா பொறுமையா ஒரு குரல் வந்தது. லதா திரும்பி பார்த்தா. அங்க வசீகர பார்வையோட ஒரு ஆண் அழகன் அவளை பார்த்தபடி நின்னுகிட்டு இருந்தான். அப்புறம் கண்டக்டர் சொன்னாரு, தங்கள் உத்தரவு மகாராஜா அப்படின்னு அவனை பார்த்து கேலியா சொல்லிட்டு லதாவை பார்த்து கண்டக்டர் சொன்னாரு, மன்னிக்கணும் மகாராணி, சமூகம் பெரிய இடம்னு தெரியாம போச்சு. அறியாமல் செய்த தவறுக்காக இந்த அடியேனை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து சில்லறையாக கொடுங்கள் அரசியே அப்படின்னு பவ்யமா கண்டக்டர் சொன்னதை பார்த்து பஸ்ல இருந்த எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. லதா கூட லேசா சிரிச்சா.
அப்புறம் அவன் கண்டக்டரை பார்த்து சொன்னான், சார் உங்க நிலைமையும் புரியுது, என்ன பண்றது, அவங்க கிட்ட சில்லறை இல்ல போல, சரி இந்தாங்க 10 ரூபா, அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா. காசை வாங்கிக்கிட்டு வெடுக்குன்னு டிக்கெட்டை கிழிச்சு லதா கிட்ட கொடுத்துட்டு அடுத்த பேசஞ்சரை நோக்கி போனாரு கண்டக்டர். அப்புறம் லதா அவனை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னா. பரவாயில்ல இருக்கட்டும், உங்க பணம் 10 ரூபாய நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன், நீங்க எங்க இறங்குவீங்க அப்படின்னு லதா கேட்டதும் அவன் இறங்க போற ஸ்டாப்போட பேரை சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அங்கேயா, நானும் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருந்த ஐடி கார்டை பார்த்தா. அவன் பேரு அகத்தியனும் அவன் ஒரு பிரபல பத்திரிக்கையில வேலை பார்க்கறானும் தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டா. அப்புறம் என்ன மேடம், நீங்களும் நானும் ஒரே துறையில வேலை பார்க்கறோம், நாமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ், நீங்க பொறுமையா பணத்தை திருப்பி கொடுங்க கண்டிப்பா. ஆனா மேடம் வேண்டாம், லதான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க, ஓகே லதா அப்படின்னா. 2 பேரும் பேசிக்கிட்டே டிராவல் பண்ணாங்க. ஸ்டாப் வந்ததும் 2 பேரும் இறங்குனாங்க. அப்புறம் 2 பேரும் பிரஸ் மீட் நடக்கிற இடத்துக்கு போனாங்க. பெரிய ஹால். அந்த ஹாலோட முக்கால் பகுதிக்கு மேல சேரா இருந்தது. எல்லாத்துலயும் பத்திரிக்கைக்காரங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த சேர்களுக்கெல்லாம் முன்னாடி சன்மைக்கா போட்ட ஒரு மிகப்பெரிய டேபிள், அதுல பூ போட்ட விரிப்பு ஒன்ன விரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல எல்லா பத்திரிக்கைகளோட மைக்கையும் வச்சிருந்தாங்க. சேர்ல உட்கார்ந்திருந்தவங்க போக வீடியோ எடுக்கிறவங்க, போட்டோ எடுக்கிறவங்கன்னு நிறைய பேரு நின்னுகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த சினிமா நடிகருக்காக காத்திருந்தாங்க. இந்த அமைப்பு எல்லாத்தையும் பார்த்ததும் லதாவோட ஹார்ட் பீட் அதிகமாச்சு. அந்த அறையோட சுவர்ல ஒரு கடிகாரத்தை மாட்டியிருந்தாங்க. அதோட சத்தமும் இவ ஹார்ட் பீட்டோட சத்தமும் ஒன்னா இருந்த மாதிரி இவளுக்குள்ள ஒரு உணர்வு. இதுவரை அவ சீனியர் இல்லாம அவ நியூஸ் எழுதினதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவளுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அவ பதட்டத்தை பார்த்து அகத்தியன் கேட்டான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னோட சீனியர் தியாகராஜன் வரல, நானா முதல்ல எழுத போற நியூஸ் இதுதான், எனக்கு படபடப்பா இருக்கு. இதுக்கா இப்படி பயப்படுறீங்க? பயந்தாங்க நம்மளோட மிகப்பெரிய எதிரி. நம்மளோட தோல்விக்கு துணையா இருக்கும், ஆனா நம்மளோட வெற்றிக்கு தடையா இருக்கும். அந்த பயத்தை தூக்கி போடுங்க, தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி மிஸ்டர் அகத்தியன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க, கண்டிப்பா செய்றேன். நான் அந்த நடிகர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கலாம் சொல்லித்தரேன், ஆனா அந்த நடிகர் இன்னும் வரல போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள நுழைஞ்சான். அவன் பின்னாடி அவளும் போனான். அப்போ பிரபல பத்திரிகையோட மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எந்திரிச்சு கோவமா சொன்னாரு, என்ன சார் இது, அநியாயமா இருக்கு. காலையில 9 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னாங்க, நாம எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் அவரை காணுமே அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்டதும் அந்த நடிகரோட பிஏ சொன்னாரு, சார் சிரமத்துக்கு மன்னிக்கணும், இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு பிஏ சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நடிகர் வந்துட்டாரு. அப்புறம் எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் அவங்களோட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. பிரஸ் மீட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் உட்கார்ந்து பிரஸ் மீட் பத்தி நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. போட்டோகிராஃபர்ஸ் அவங்க எடுத்த போட்டோலாம் சரியா வந்திருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லதா அகத்தியன் பக்கத்துல வந்தா. அவ எழுதுனத அவன்கிட்ட காட்டிட்டு கேட்டா, மிஸ்டர் அகத்தியன், இது சரியா இருக்கா அப்படின்னு லதா கேட்டதும் அத வாங்கி படிச்சுட்டு அகத்தியன் சொன்னான், என்ன லதா இப்படி எழுதிருக்கீங்க, இப்படியெல்லாம் எழுதுனா அவ்வளவுதான், நான் சொல்ற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சில யோசனைகளை சொன்னான். அவன் சொல்ல சொல்ல அவ எழுதிக்கிட்டா. இது வரைக்கும் எங்க சீனியர் கூட இப்படி எழுதுனதே இல்ல, ரொம்ப பிரமாதம் அப்படின்னு லதா சொன்னதும் தன்னடக்கத்தோட அகத்தியன் மென்மையா சிரிச்சான். அப்புறம் லதா சொன்ன சில முக்கிய குறிப்புகளை அவன் குறிச்சுக்கிட்டான். அவன் சொன்னதை இவ குறிச்சுக்கிட்டா. ஒரு வழியா அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஆபீஸுக்கு வந்தாங்க. பத்திரிக்கை வெளியாச்சு. முதல் முறையா லதாவோட நியூஸ் வந்ததை பார்த்து அவ உள்ளம் பூரிச்சுது. தன்னோட எழுத்துக்கள் பிரசுராகும் போது இருக்கிற சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. அவ இன்ப கடல்ல மிதந்தா. அப்புறம் அடுத்த பிரஸ் மீட்டுக்கும் அவளுடைய நிறுவனம் அவளையே அனுப்புச்சு. அங்க மறுபடியும் அகத்தியனை பார்த்தா. மறுபடியும் அவளுக்கு இவன் உதவி செஞ்சான். இப்படியே நாட்கள் ஓடுச்சு. 2 பேரும் அவங்களுடைய போன் நம்பரை பரிமாறிக்கிட்டாங்க. இறுதியில இந்த பழக்கம் ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அகத்தியன் அப்படி சொல்லுவான்னு லதா எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அன்னைக்கு ஒரு பிரபல எழுத்தாளருடைய மிகப்பெரிய நாவல் வெளியாச்சு. அதுக்காக செய்தியாளர் கூட்டம் ஒன்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்ட தர, வர்ணஜால மின் விளக்குகள், எங்க திரும்பினாலும் அந்த எழுத்தாளருடைய போட்டோக்களையும் அவருடைய புக்ஸுகளையும் ஓவியங்களா வரைஞ்சிருந்தாங்க.
அன்னைக்கு லதா வேகமா போயிட்டா. அகத்தியனுக்காக காத்திருந்தா. அவன் வரல. தான் பக்கத்துல காலியா இருந்த சேர்ல அவளுடைய ஹேண்ட்பேக்க வச்சு அவனுக்காக சீட்டு பிடிச்சா. நேரம் போயிட்டே இருந்தது. அவன் வரல. வாசல திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருந்தா. சரியா கூட்டம் ஆரம்பிக்கும் போது அவன் வந்தான். அவனை பார்த்ததும் சந்தோஷத்துல லதாவோட உள்ளம் துள்ளி குதிச்சுது. எழுந்து கைகாட்டி அவனை கூப்பிட்டா. பரவாயில்ல, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல அகத்தியன் உட்கார்ந்துகிட்டான். ஒரு வழியா செய்தியாளர் கூட்டம் முடிஞ்சுது. அகத்தியன் தாங்கிட்ட வருவான்னு அவ காத்திருந்தா. ஆனா அவன் வரல. பொறுமை இழந்து திரும்பி பார்த்தா. அவன் வெளியில போயிட்டு இருந்தான். அவன் கிட்ட பேசுறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போனான். ஆனா இவ போறதுக்கு முன்னாடி அவனோட பைக்ல அவன் கிளம்பிட்டான். லதாவுக்கு ஒன்னும் புரியல. கவலையா இருந்தா. அப்புறம் அவளோட ஆபீஸுக்கு வந்தா. அவனுக்கு விடாம போன் பண்ணான். அவன் எடுக்கவே இல்ல. அப்புறம் சோர்ந்து போய் மனசு வெறுத்து போய் விட்டுட்டா. அப்புறம் கவனமே இல்லாம கடமைக்கேன்னு வேலைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனான். அப்போ அவளுடைய ஆபீஸுக்கு வெளியில அகத்தியன் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு கோபமா கிளம்ப போனான். லதா, ஒரு நிமிஷம் அப்படின்னு அகத்தியனோட குரல் கேட்டு லதா நின்னா. திரும்பி பார்த்தா. அவ பக்கத்துல வந்து அகத்தியன் சொன்னான், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும் அவ மௌனமா இருந்தா. மௌனம் சம்மதம்ன்ற அர்த்தத்துல அவன் முன்னாடி நடந்தான். அவன் பின்னாடி அவ போனா. அது ஒரு நவ நாகரிகமான காஃபி ஷாப். 2 சேர் உள்ள ஒரு டேபிள் காலியா இருந்தது. அதுல உட்கார்ந்தாங்க. வெயிட்டர் கிட்ட 2 காஃபின்னு ஆர்டர் பண்ணிட்டு அகத்தியன் அமைதியா இருந்தான். வெயிட்டர் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போனான். லதாவால பொறுமையா இருக்க முடியல. அகத்தியனை பார்த்து கேட்டா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? சாரி லதா, இனிமே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட எல்லா வார்த்தைகளையும் கற்பனைகளையும் உனக்கு சொல்லிடுறேன். நீ அதை வச்சு எழுதிடுற. ஆனா அதுக்கப்புறம் என்னால ஏன் பத்திரிக்கைக்கு எழுத முடியல. அதையும் மீறி கஷ்டப்பட்டு எழுதுறேன். ஆனா எடிட்டர் என்ன திட்டுறாரு. நான் எழுதுறது முன்னாடி மாதிரி இல்லைன்னு கோவப்படுறாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கே இவ்வளவு அருமையா சொல்லும்போது உங்க பத்திரிக்கைக்கு எப்படியெல்லாம் எழுதுவீங்க? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படி இல்ல லதா, ஒரே விஷயத்த உனக்கு ஒரிஜினலா சொல்லிட்டு அதே விஷயத்த வேற மாதிரி எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரே விஷயத்த எப்படி திரும்ப திரும்ப படிக்கிறது, கேக்குறது, எழுதுறது? கொஞ்சம் மாத்தி எழுதுனா கூட மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பத்திரிக்கை சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. உடனே எடிட்டர் என்ன கூப்பிட்டு திட்டுறாரு. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? உங்க பத்திரிக்கைய காட்டி இது மாதிரி எழுதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சம்பவம்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு 9ஆம் வாய்ப்பாடு நடத்திட்டு இருந்தாராம். 9 1s are 9, 9 2s are 18ன்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தாராம். எல்லா மாணவர்களும் அமைதியா இருந்தாங்களாம். கடைசியா 9 10s are 91 அப்படின்னு எழுதிட்டாராம். எல்லா மாணவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மாணவர்களை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்கன்னு ஐன்ஸ்டீன் கேட்டாராம். சார், நீங்க தப்பா எழுதிட்டீங்க. 9 10s are 90ன்னு சொல்லி மாணவர்கள் சிரிச்சாங்களாம். அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே மாணவர்களை பார்த்து சொன்னாராம், நான் 9 9s are 81 வரைக்கும் சரியா எழுதினேன். ஒருத்தரும் பாராட்டல. ஆனா ஒன்னே ஒண்ணு தப்பா எழுதிட்டேன்னு எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறீங்க. இதுதான் உலகம். நீங்க 1000 நல்லது பண்ணாலும் இந்த உலகம் உங்களை பாராட்டாது. ஆனா சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா போதும், உங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கவனமா இருங்கன்னு சொன்னாராம். அப்படி இருக்கு உங்க நிலைமை. நீங்க எவ்வளவோ அருமையா எழுதி கொடுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் பாராட்டாத எடிட்டர் இப்போ நீங்க எழுதுறது நல்லா இல்லைன்னு குறை சொல்லி திட்டுறாரு. உண்மைதான் லதா, எந்த ஒரு உழைப்புக்கும் அங்கீகாரம் பாராட்டு முக்கியம். நாம கஷ்டப்பட்டு யோசிச்சு திறமையா நல்லா செய்யற வேலைக்கு பாராட்டுறதுக்கு நிறைய பேருக்கு மனசே வராது. ஆனா நல்லாவே இல்லாத பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம் சுத்துது. இதெல்லாம் என்ன லாஜிக்னு புரியல. எது எப்படியோ இப்போ இதனால என்ன வேற பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா, நான் இன்னைக்கே கிளம்பணும். ஓகே, வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியன் எந்திரிச்சான். கண்கள்ல நீர் ததும்ப அவனை பார்த்தா. அவன் கிளம்பிட்டான். அவன் போறதையே அவ பாத்துக்கிட்டே இருந்தா. அப்போ அங்க இருந்த ஒரு குழந்தையோட கையில இருந்த பந்து அவளுடைய காலுக்கடியில வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம்தான் அவ சுயநினைவுக்கே வந்தா. அப்புறம் அந்த பந்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அதோட கன்னத்தை செல்லமா தட்டிட்டு சிரிச்சா. இருந்தாலும் அவளோட மனசுல அமைதி இல்ல. அவ உள்ளம் தவியா தவிச்சுது.
அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டு வாங்கியிருக்கலாமே, நேர்ல போய் பார்த்திருக்கலாம். அதான் போன் இருக்கே, பேசி அட்ரஸ வாங்கிரலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்தா. 2 நாட்கள் போச்சு. அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. அகத்தியனுக்கு போன் பண்ணா. ஹலோ மிஸ்டர் அகத்தியன் அப்படின்னு லதா சொன்னதும் மறுமுனையிலிருந்து ஒரு இளம் பெண்ணோட வாய்ஸ் கேட்டது. சாரி மேடம், அவரு டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாரு. இது ஆபீஸ் நம்பர், அவரோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. லதாவுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல மறுபடியும் அவரை சந்திக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டா. 24 மணி நேரமும் அவன் நினப்பாவே இருந்தா. அவர்கிட்ட நம்ம நன்றிய சரியா சொல்லலையோ, நம்மாலதான் அவருக்கு இந்த தண்டனையோ, ஒரு மன்னிப்பு கூட சரியா கேட்கலையோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு அதிகமா இருந்தது. ஆனா அந்த குற்ற உணர்ச்சியை விட ஏதோ ஒண்ணு அவ இதயத்துக்குள்ள குறுகுறுத்துச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவன் வருவானான்னு அவளையும் அறியாம தேட ஆரம்பிச்சா. அவன் வேற ஊருக்கு போயிட்டான் அப்படின்றதையே அவ உள்ளம் ஏற்க மறுத்துச்சு. எத்தனையோ பத்திரிக்கைக்காரங்க வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. ஆனா அவன் வரலேன்ற ஏக்கம் அவளை வாட்டி வதச்சுது. அவகிட்ட அவனோட பர்சனல் நம்பரை கூட குடுக்கலேன்ற ஆதங்கம் அவளுக்கு இருந்தாலும் ஏனோ அவனை அவளால வெறுக்கவே முடியல. சில நேரங்கள்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்னுகிட்டு அவளோட அவளே பேசிப்பா. அவரோட கொஞ்ச நாள் பழகுனதுக்காகவா இப்படி ஏங்குற? வாழ்க்கைன்றது ஒரு டிராவல். அதுல பல பேரு நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. சில பேரு அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருவாங்க. சில பேர் ஏதோ ஒரு ஸ்டாப்ல ஏறுவாங்க, அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருவாங்க. இதுக்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா டிராவலை எப்படி ரசிக்கிறது? எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறது? எப்படி டிராவல் பண்றது அப்படின்னு தன்னைத்தானே கேட்டு சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்ணா. ஆனா அவனோட அவளுடைய பயணம் இறுதி வரைக்கும் அப்படின்னு அவளுடைய உள்ளம் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்புறம் காலங்கள் போச்சு. அவ வேலையில கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சா. இப்ப அகத்தியனை பார்த்ததும் முதல்ல அவளுக்குள்ள வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு இனம் புரியாத வியப்பு, ஆச்சரியம். ஆனா அவரு சாருமதிய பெண் பார்க்க வந்திருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு நினைச்சதும் அவளுக்குள்ள என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோகம். அதனால பேச வார்த்தை வராம அமைதியா இருந்தா. இது எல்லாத்தையும் சாருமதி கிட்ட சொல்லிட்டு அவளை நிமிந்து பாக்குற சக்தி கூட இல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டா லதா. லதா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா சாருமதி. சாரு இப்பதான் அகத்தியனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. அவனை பார்த்ததும் அவளுக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்கும் வரல. சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட பாக்குற மாதிரிதான் அவ ஃபீல் பண்ணா. அப்பா அம்மா சொன்னாங்கன்றதுக்காகத்தான் அவ கல்யாணத்துக்கே சம்மதிச்சா. ஆனா இப்போ லதாவோட கதையை கேட்ட பிறகு அவளுக்கு ஒன்னும் புரியல. அதனாலதான் அகத்தியனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற குழப்பத்துல அவ மூழ்கி போயிருந்தா. ராத்திரி முழுக்க யோசிச்சா. அப்புறம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தா. மறுநாள் அப்பா அம்மா கிட்ட பேசினா. அப்பா அம்மா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு நகை புடவை ஏதாவது வேணுமா? என்ன டிசைனு மட்டும் சொல்லு, கொண்டாந்து இறக்கிடுறேன். அது இல்லப்பா, வேற மாப்பிள்ள பாருங்கப்பா அப்படின்னு சாருமதி சொன்னதும் கோபாலகிருஷ்ணனும் ருக்மணியும் அதிர்ச்சியோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ருக்மணி கேட்டா, என்ன சாரு சொல்ற? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என்னை விட வேற ஒருத்திய பிடிச்சிருந்தா என்ன சொல்ற நீ அப்படின்னு ருக்மணி கேட்டதும் லதா சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சா சாருமதி. அதை கேட்டு கோபாலகிருஷ்ணன் ருக்மணியோட உள்ளம் கொதிச்சுது. ஃப்ரெண்டுன்னு நம்பி உள்ள விட்டதுக்கு இப்ப என் பொண்ணு வாழ்க்கைய அழிக்க பாக்குறாளே. அம்மா, புரியாம பேசாத. அவளுக்கு அகத்தியன் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாது. இங்க வந்த பிறகுதான் தெரியும். அது மட்டும் இல்ல, அவ அமைதியாத்தான் இருந்தா. நான் வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் அவ நடந்ததையே சொன்னா அப்படின்னு சாருமதி சொன்னதும் கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு. நீ 1000 சொல்லு, நல்ல சம்பந்தத்தை இழக்க எங்களுக்கு மனசு வரல. அப்பா, எல்லாத்தையும் பிராக்டிக்கலா பாக்குற நீங்களா இப்படி என்னம்மா பண்றது? பெத்த பொண்ணு வாழ்க்கைக்கு முன்னாடி எதுவும் பெருசா தெரிய மாட்டேங்குது. அதேதான் நானும் சொல்றேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, மனசுல லதாவை நினைச்சுக்கிட்டு அவரால என் கூட எப்படிப்பா சந்தோஷமா வாழ முடியும்? நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சாருமதி சொன்னதும் கோபாலகிருஷ்ணனும் ருக்மணியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சாருமதி மேலும் சொன்னா, அது மட்டும் இல்லப்பா, எனக்கு என்னவோ அகத்தியனுக்காக லதாவும் லதாவுக்காக அகத்தியனும் பிறந்த மாதிரி தோணுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சரியா இருக்கும். 2 பேரும் ஒரே துறையில வேலை பாக்குறாங்க, மனப்பொருத்தம் இருக்கு. அப்புறம் என்னப்பா அப்படின்னு சாருமதி கேட்டதும் கோபாலகிருஷ்ணன் யோசிக்க ஆரம்பிச்சாரு.
பிடிக்காத திருமணத்தை செஞ்சு வச்சு எல்லாரு வாழ்க்கையும் அழிக்கிறத விட பிடிச்ச 2 உள்ளங்களை சேர்த்து வச்சா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் ருக்மணி கிட்ட பேசிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாரு. கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அகத்தியன் வீட்டு ஆட்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவரை வரவேற்று உபசரிச்சாங்க. மாப்பிள்ள அகத்தியன் முகத்தை பார்த்தாரு கோபாலகிருஷ்ணன். அவன் முகத்துல கவலை கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. சாருமதி சொன்னது சரிதான்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்ப அகத்தியனோட அம்மா வைதேகி கேட்டா, என்ன சாப்பிடுறீங்கன்னா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் கோதண்டராமன் சொன்னாரு. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம் அப்படின்னு கோதண்டராமன் சொன்னதும் கோபாலகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீங்க சம்மந்தின்னு சொன்னதுல இருந்தே இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்னு தெரியுது. ஆனா ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் கோதண்டராமனுக்கும் வைதேகிக்கும் வருத்தமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. அப்புறம் ஒரு வழியா நிதானமாயி கோதண்டராமன் கேட்டாரு, என்ன சிக்கல்? என் பொண்ணோட ஜாதகத்தையும் உங்க பையன் ஜாதகத்தையும் எங்க குலதெய்வ கோவில வச்சு பூ போட்டு பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்த பூ வரல. மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ எதேச்சையா எங்க குடும்ப ஜோசியர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம். அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல. அதனால அன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாலே, சாருவோட ஃப்ரெண்டு லதா, அவ ஜாதகத்தையும் உங்க பையன் ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னோம். 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு. அதான் உங்க பையனுக்கும் அந்த லதாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம்னு கேட்கத்தான் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபாலகிருஷ்ணன் எல்லாரோட முகத்தையும் பார்த்தாரு. கோதண்டராமனும் வைதேகியும் மன சஞ்சலத்துல இருந்தாங்க. அகத்தியன் முகத்துல கவலரேகை மறைஞ்சு புன்னகை தவள ஆரம்பிச்சுது. கோபாலகிருஷ்ணன் மேலும் சொன்னாரு, பொண்ணு பார்த்துட்டு இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுத்துட்டு என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா எதை பண்ணாலும் முழு மனசோட பண்ணணும். மனசுல நெருடலை வச்சுக்கிட்டு செஞ்சா நாளைக்கு ஏதாவதுன்னா அதுதான் நினைக்க தோணும். அதான் உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். லதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளும் பத்திரிக்கை துறையில தான் வேலை பாக்குறா. சின்ன வயசுல இருந்து அவ வீட்ல இருந்ததை விட எங்க வீட்ல அவ இருந்ததுதான் அதிகம். அவளும் எங்க பொண்ணு மாதிரிதான். அவளோட அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருக்க மாட்டோம். அண்ணன் தம்பியா இருப்போம். லதாவுக்கு நல்ல வரன் பார்க்க சொல்லி அவங்க அம்மா அவளோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அது இப்ப எவ்வளவு நல்லதா போச்சுன்னு பாருங்க. இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தான் தேவன் அன்றுன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க தப்பா நினைச்சுக்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் கோதண்டராமனும் வைதேகியும் மகன் அகத்தியனை பார்த்தாங்க. அவன் முகத்துல வழக்கத்துக்கு மாறா சந்தோஷம் அதிகமா தெரிஞ்சத கவனிச்சாங்க. தான் மகன் மீதும் அந்த பொண்ணு மீதும் கோபாலகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கு இருக்கிற அக்கறைய பார்த்து கோதண்டராமனும் வைதேகியும் வியந்து போனாங்க. அப்புறம் கோதண்டராமன் சொன்னாரு, எங்க விருப்பம் இருக்கட்டும். அந்த பொண்ணு வீட்ல சம்மதம் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டாச்சு. அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் கோதண்டராமன் அகத்தியனை பார்த்து கேட்டாரு, என்னடா இங்க நடந்ததெல்லாம் பாத்தீல? உன்னோட விருப்பம் என்ன? உனக்கு அந்த பொண்ணு லதாவை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணை பிடிக்கலைன்னு சொல்ல முடியுமாப்பா? அந்த கண்ல மயங்காதவர் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாக்க கடிச்சுக்கிட்டான் அகத்தியன். அவன் சொன்னதை கேட்டு கோபாலகிருஷ்ணன் சிரிச்சாரு. கோதண்டராமனும் வைதேகியும் ஆச்சரியப்பட்டாங்க. சரிதான், இதுதான் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாரால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கோபாலகிருஷ்ணனை பார்த்து சொன்னாரு கோதண்டராமன். கடவுளோட விருப்பம் இதுவா இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படியே நடக்கட்டும் சம்பந்தி அப்படின்னு கோதண்டராமன் சொன்னதை கேட்டு கோபாலகிருஷ்ணனுக்கு பயங்கர ஆச்சரியம். அவரோட ஆச்சரியத்தை புரிஞ்சுகிட்ட கோதண்டராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? லதாவும் உங்க பொண்ணு மாதிரின்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் சம்பந்தின்னு சொன்னேன். நான் சொன்னது ஏதாவது தப்பா அப்படின்னு கோதண்டராமன் கேட்டதும் கோபாலகிருஷ்ணன் சந்தோஷத்தோட சொன்னாரு, தப்பே இல்ல சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்க லதாவை பொண்ணு பார்க்க வரீங்களா? வேண்டாம் சம்பந்தி, அதான் நாங்க பொண்ணை பாத்துட்டோமே. பொண்ணும் எங்க பையனை பாத்துருச்சு. அப்புறம் என்ன, லதாவோட அப்பா அம்மாவ நேரே நிச்சயதார்த்த அன்னைக்கு பாத்துக்கிட்டா போச்சு அப்படின்னாரு கோதண்டராமன். அப்புறம் என்ன, வேகமா அகத்தியன் லதா திருமண வேலைகள் நடந்துச்சு. ஒரு சுபயோக சுப நாள்ல அகத்தியன் லதா திருமணம் இனிதே நடந்து முடிஞ்சிச்சு. சாருமதி கிட்ட கண்ணீரால நன்றி சொன்னா லதா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். லதாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே சாருமதி கேட்டா,
ஏ லதா, நானும் நீயும் நகமும் சதையும் போலன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா நீ காதலிச்ச விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? இல்ல சாரு, இதுக்கு பேர் தான் காதலான்னு எனக்கு தெரியல. நாங்க இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ கூட சொல்லிக்கிட்டது கிடையாது. எங்க வேலையை தவிர மத்த எந்த விஷயத்த பத்தியும் நாங்க பேசிக்கிட்டதும் கிடையாது. அவரை பிடிச்சிருந்தது, அவரோட எப்பவும் இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் பேர் தான் காதல்னு எனக்கு தோணல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இத பத்தி உன்கிட்ட சொல்வேன்? பழகுவது தெரியாமல் பழகி, வருவது தெரியாமல் வந்து, உணர்வது தெரியாமல் உணர்ந்து, காதலிப்பது தெரியாமல் காதலிப்பதுதான் காதலோ? சரிதான், இதுவும் ஒரு புதுவிதமான காதல்தான் அப்படின்னு சொல்லி அவ கன்னத்தை செல்லமா தட்டுனா சாருமதி. லதா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா. அங்க கட்டில்ல அகத்தியன் லதாவுக்காக காத்திருந்தான். சாரு லதாவை அவங்க ரூம்ல விட்டுட்டு வந்தா. அகத்தியனுக்கு பாலை கொடுத்துட்டு அவன் பக்கத்துல உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருந்தாங்க. அப்புறம் லதா பேச ஆரம்பிச்சா. இப்படி நாம ஒன்னு சேருவோம்னு நான் நினைக்கவே இல்ல. நாம உன்னை உறுதியா தீவிரமா நம்புனா அது கண்டிப்பா நடக்கும். இதுக்கெல்லாம் சாருவுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். கண்டிப்பா. அப்புறம் உன்னை ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அகத்தியன் கேட்டதும் லதா வெக்கப்பட்டு சிரிச்சா. அகத்தியன் சொன்னான், கேள்வி முட்டாள்தனமா இருக்குல்ல, என்ன பண்றது? இது வரைக்கும் நாம லவர்ஸ் மாதிரி பழகுனதே இல்ல, அதான் கேக்குறேன் அப்படின்னு அகத்தியன் சொன்னதும் அவ வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா. அப்புறம் அவனை பார்த்து இதே கேள்வியே கேட்டா. அவன் எழுந்து ஜன்னல் ஓரமா போய் நின்னான். பின்னாலேயே லதாவும் போனா. வானத்து நிலவு வையத்தோட உறவாடிக்கிட்டு இருந்தது. அகத்தியன் பேச ஆரம்பிச்சான். அன்னைக்கு நானும் உன்ன மாதிரிதான் அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வர வழியில என் பைக்கு ரிப்பேரு. அதான் வேற வழி இல்லாம பஸ்ல வந்தேன். அந்த பஸ்ல உன்னோட சங்கடமான சூழ்நிலைய பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அத்தனை பேரு பஸ்ல இருந்தாங்களே, யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா? எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. அதான் உனக்கு உதவி செஞ்சேன். அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல நீ குடியேறிட்ட. இருந்தாலும் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை அப்படி நினைக்கிறது நியாயம் இல்ல. நாம ஒன்னு சேர வழியும் இல்ல. அதனால வீணா உன் மனசுல கற்பனைய வளர்க்க வேண்டாம்னு தான் நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன். அதனாலதான் என்னோட பர்சனல் நம்பரை கூட உன்கிட்ட கொடுக்கல. நான் வேற ஊருக்கு போயிட்டேன். வேலையில கவனத்தை செலுத்தினேன். இருந்தாலும் என்னால உன்ன மறக்க முடியல. நினைவுலையும் கனவுலையும் உன் நினப்பாவே இருந்தேன். என்னோட இந்த தவிப்ப கவிஞர்கள் யாராவது பார்த்திருந்தா ஒரு காவியத்தையே படைச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் எனக்கு எங்க வீட்ல சாருவ பொண்ணு பார்த்தாங்க. இனி எங்க உன்னை பார்க்க போறேன்? இனி நாம ஒன்னு சேர வழி கிடையாதுன்ற அவநம்பிக்கை எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. அதனால பெத்தவங்க விருப்பத்தையாவது நிறைவேற்றலாம்னு வேற வழி இல்லாம சாருவ பொண்ணு பார்க்க வந்தேன். ஆனா அங்க சாருவோட ஃப்ரெண்டா உன்னை பார்த்ததும் எனக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தது. உன்னை மறுபடியும் பார்த்துட்டேன்னு சந்தோஷம் ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் சாருவ பொண்ணு பார்க்க வந்துட்டு உன்னை பாக்குறது நியாயம் இல்லைன்ற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எப்படியோ கடைசியில சாரு நம்மளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நம்மள சேர்த்து வச்சிட்டா. அவளுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு அப்படின்னு அகத்தியன் சொன்னதும் லதா சிரிச்சா. அவ முத்துப்பற்கள் அதிக வெண்மையா இல்ல அந்த நிலவு அதிக வெண்மையான்னு மனசுக்குள்ள பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தான் அகத்தியன். லதா அவனை பார்த்து சொன்னா, ஆமாங்க, சாரு மட்டும் இல்லைனா நாம இன்னைக்கு ஒன்னு சேர்ந்திருக்கவே முடியாது. இப்ப கூட சாரு எனக்கு அலங்காரம் பண்ணும்போது என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? பழகுவது தெரியாமல் பழகி, வருவது தெரியாமல் வந்து, உணர்வது தெரியாமல் உணர்ந்து, காதலிப்பது தெரியாமல் காதலிப்பதான் காதலோ? சரிதான், இதுவும் ஒரு புதுவிதமான காதல்தான் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்றா அப்படின்னு சொல்லி செல்லமா வெக்கப்பட்டா லதா. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே அகத்தியன் சொன்னான், சாரு டீச்சர் இல்லையா? பேசவா கத்து கொடுக்கணும்? ஆமாங்க, நமக்காக இவ்வளவு பண்ண சாருவுக்கு நாம கடைசி வரைக்கும் நன்றி கடனோட இருக்கணும். அதனால அப்படின்னு லதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அகத்தியன் சொன்னான், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாருவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண பிறகுதான் நம்ம வாழ்க்கைய நாம ஆரம்பிக்கிறோம். நம்ம குடும்பமும் சாரு குடும்பமும் எப்பவும் இணை பிரியாத நண்பர்களா இருப்போம். சாரு லதா மட்டும் நண்பர்கள் இல்ல, அவங்க தலைமுறையே நண்பர்களா இருப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு லதாவோட கண்களை பார்த்து உறுதியா சொன்னா அகத்தியன். கண்கள்ல நீர் ததும்ப அவனையே பார்த்தா லதா. அப்புறம் அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு வானத்துல இருக்கிற பூரணச்சந்திரனை பார்த்தான் அகத்தியன். அவன் தோல்ல சாஞ்சுகிட்டு அவளும் அந்த நிலவோட அழக ரசிச்சா. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை.
இந்த கதைய நான் உங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பிடிஎஃப்ல படிக்கணும்னா பிரதிலிப்ல போய் படிங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்ப நான் எழுதின கதையும் நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.